மேம்ன்ட்டே தெரில. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நான் வெளியே போயிருந்தேன். வா ஐயோ, இன்னைக்கு ஸ்கூலுக்கு எப்படியாவது கட் அடிச்சிடலான்னு பார்த்தனே. எப்படா பஸ் ஓட்டுறே? ஸ்கூலே தாண்டி போகுதுடா. ஏய், எனக்கு தெரியும்டா, நீ சைலண்டாக வாடா. இன்னும் டீச்சர் வரலன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்குள்ளே போன உடனே நம்ம வேறு ஏதாவது ரூமுக்கு போயிடணும். மீட்டிங் ரூமுக்கு போயிடலாம். ஐயோ, மீட்டிங் ரூமில் வேறு கோஆர்டினேட்டர் மேம் இருப்பாங்க. ஐயோ, இது வேறு பஸ் ஸ்டாண்டில் பார்க் பண்ணுறதுக்குள்ளே எங்களை பாடாப்படுத்தி எடுத்துடணும். டேய், டக்குன்னு பார்க் பண்ணுறா. ஏறா, உனக்கு தெரியுமா அதை ஓட்டுற அருமை? இதுக்கு நீ பார்க்கே பண்ணாமல் இருந்துருக்கலாம். எல்லாருமே இறங்க இறங்க ஓடுங்க. ஐயோ, நம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டு லாஸ்ட் சீட்டில் உட்காரணும். மேலே எங்கேயாவது பக்கத்து ரூமில் ஓடி எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். என் உண்மையை பார்க்கல. டக்குன்னு ஓடுறா. ஐயோ, நம்ம வேறு ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்திருக்கோமே, கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஐயோ, மேலே போனோன்னா பெரிய பெரிய கிளாஸ் வருது, என்ன பண்ண? ஓகே, வேறு எங்கே இருக்கு? ரொம்ப மேலே போகணும். இங்கே ரூட் இருக்கா? டிவி. ஓகே, வேறு ஏதாவது இடத்துல போயிட்டு கதவு சாத்தணும். அது ரொம்ப மேலே போகணும். இது என்ன ரூமு? மீட்டிங் ரூம் ஆச்சு. ஐயோ, எங்கே போன்ட்டே தெரில. நல்ல வசமாக மாட்டிக்கிட்டேன். மேலேயும் ரூட் இருக்கு. குழந்தைங்க எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு எப்படிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஸ்கூல் இல்லை. ஐயோ, இப்போ எங்கே போய் ஒளியே? எங்கே போய் மாட்டேன்? இங்கே வேறு ஆமாங்கயாது அது. ஐயோ, மாட்டேன். எப்படி கீழே போவேன்? கீழே விழுந்துட மாட்டேனே. ஐயோ, போடி அம்மாடி. அங்கே என்ன சத்தம்? ஐயோ, ஒன்றும் இல்லை. ஐயோ, எங்கே போவ? அங்கேயா? ஓகே, அந்த இடத்துலயே போய் ஒளிஞ்சுப்போம். உள்ளே போ. இங்கே ஒளிஞ்சுப்போம். அங்கே யாருமே இல்லை. ஓகே, நம்ம திருப்ப போயிடலாம். தப்பிச்சிட்டோம். ஸ்லோவாக நடப்போம். சரி, நம்ம மேலே போய் எதுக்கு நடக்கலாம். வந்து போயிட்டாங்க. ஐயோ, இப்போன்னு பார்த்து நான் சொல்லப்போனே. அங்கதான் வந்துடுறாங்க டக்குன்னு. எப்படி இப்போ என்ன சத்தம்? ஓடுறா. ஐயோ, எந்திரிக்கணுமே கைஸ். என்ன பண்ண? ஓர கிளாஸ். ஐயோ, இது வேறு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆச்சு. இப்போ கீழே போகணுமே. ஓடு. மேலே ஏறிடுவனே. ஆச்சு. எப்படி நம்மாடி எப்படி ஐயே, சோழி முடிஞ்சு. ஐயோ, ஸ்கூலில் யாரா இந்த கட்டி வச்சா? ஸ்டூடெண்ட் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு போட்டு வச்சு பிடிச்சிட்டானுங்களே. யோசிச்சு கூட பார்க்கல. அப்படி நேற்று என்ன வேகும்?
அம்மா நேற்று மாட்டினோம் மேம் கிட்ட வலையில் மாட்டி. ஆனால் பயங்கரமாக பிளான் போட்டு வச்சுருக்காங்கப்பா. எப்படி சீக்கிரமாகவே எனக்கு எந்திரிச்சு நடந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு அப்பா பசமாக மாட்டிக்கிட்டு. பஸ் இன்னும் வர. எவன்டா ஸ்கூலுக்கு போவா போடுற சீட் கோடை. ஓகே, இப்போ நம்ம ட்ரவர் இந்த நேரம் தூங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 7 மணிக்கு தானே பஸ் வருது, எல்லாரையும் தூங்குவாங்க. மேலே போய் உடச்சிப்போம். ரொம்ப மேலே போனால் கண்டுபிடிச்சிடுவானுங்க. கொஞ்சம் கீழே இந்த இடத்துல அப்படி இருப்போம். அந்த குழிக்குள்ள ஐயோ யார் கேட்டுக்கோ, நான் இப்போ பீக்குள்ளே போகிறேன். வாடி ஓகே வந்துட்டேன். சோழி முடிஞ்சு. ஓகே, யாராலையும் என்னை இப்போ கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நான் கோலஞ்சிட்டேன். ரொம்ப நேரம் ஆயிட்டே. பஸ் வந்து ஐயோ ஸ்கூலுக்கு தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸ்கூலுக்கு யாரும் ஃபோன் கொண்டுட்டு போகக்கூடாதுல்ல. நான் ட்ராவர் கொண்டுட்டு போயிருப்பேன். ட்ராவர் ஹலோ, அந்த சுறா. ஐயோ கால் மாட்டி பண்ணிட்டேனே. இது சுறா பையன் தானே, கிளம்புடா கைஸ். அந்த சுறா இந்த நம்பர் கைஸ் நான் மாற்றி போட்டேன். அந்த ஷார்க் பார்ட் 2 என்ன கேளுங்க. மேலே போகிறதுக்கு கீழே போயிட்டுருக்கேன். ஐயோ ஓகே, ஃபோனு நான் பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆக்ஷன் தான். இப்போ டெலியோ நான் நேற்று எல்லாத்தையும் பிளான் போட்டேன். இதுதான் பிளான் நம்பர் 2. இன்றைக்கும் ஃபெயில் ஆகிட்டுனா அவ்வளோதான். தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து ஓகே, இப்போ எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பானுங்க. நம்ம சிக்கக்கூடாது. ஓகே, எனக்கு தெரியாமல் ரூமா. ஓகே, இப்போ மேலே போயிட்டு யார் இருக்கா என்ன இருக்கு செக் பண்ணலாம். என்ன சுகம். தூங்கிட்டு ஸ்கூல் முடிகிற டைமில் அலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜி ஸ்டூலில் எழுதுவோம். அலாம் at 6:30. அப்பா போயிட்டு நல்ல ஒரு சின்ன தூக்கம் போடலாம். நான் வேற ஆச்சுன்னா அப்படி ஏறிடுறேன். ஐயோ நோ சாரி. அப்பா ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டேன். ஐயோ டக்குனு உள்ளே போயிட்டு மேலே போய் நல்ல ஒரு சின்ன தூக்கம் போடு. ஓகே, தூங்கிட்டு வரலாம். ஓகே 6:30 ஆயிடுச்சு. அப்பா மிஷினில் பாசுடு.
எப்படா ஓட்டுற? ஆமாம், நீ இன்னைக்கு வரவே இல்லை, நீ ஆப்சன்ட் தானே? நான் வந்துருந்தானே, நீ சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ, ட்ராவர் வர கண்டுபிடிச்சிருவாட்டிக்கே. உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குடா. ஐயோ, அவ்வளோதான், ஸ்கூல் முடிஞ்சுப்பா. பை பை பை. ட்ராவர் வேற சந்தேகப்படுறானே. என்ன பண்ண? ட்ராவர்கிட்ட சொல்லிடுறதா? ஸ்கூலுக்கே டிசி வாங்க போகிறோம் பெரிய வயசில். ஆக்டிவ் டிசி ஆக்டிவ் கொடுத்துட்டாங்க. இப்போது இனிமேல் நம்ம சீட் கோட் போட்டு வழக்கம் போல தான். எவன் படிப்பான்? பட்டி ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். It's time to give the back money. Pura satya. It's zero time. மாஸ்க் ஒரு பேக் போட்டு ஒரு மாஸ்கை போட்டு இல்லையோ எப்படி இருந்தால் என்ன ஸ்கூலாக படிக்க வைக்கிறீங்க? ஓகே, பஸ்ஸில் இருந்து எல்லோரும் இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ ட்ராவர்கிட்ட போய்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும். இல்லையோ பேடாஸ் இல்லையோ டாஸ் பேடாஸ் இல்லையோ யாருக்கிட்ட ட்ராவர் ஃபாயம் காமைங் டாடா பேடாஸ் படி டாடா டாஸ் லியோ டாஸ் பேடாஸ் லியோ ட்ராவர் அவன் ஸ்கூட்டியை காணும். இவன் ட்ராயில் ஒரு பேப்பர் வச்சுருக்கான், இதில் எல்லாத்தையும் எழுதிடலாம். ஓகே, எழுதியாச்சு. ஹேமா ஹேசோ. நான் என்ன பண்ணேன்? மேலே போயிட்டு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறேன். நல்ல ஃபேன் ஓடுது, அங்கே தான் ஃபேனே ஓடல. சரி, உட்காந்து அப்படி நல்லா தூங்கும். வா, வீட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்போம். டிவி ஆன் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு ஜம்முன்னு பார்ப்போம். இன்னும் இது இருக்குது. நீயும் டிசி வாங்கிடு, நான் டிசி வாங்கிட்டேன். நான் உன் வீட்டு மேலே சோஃபாவில் இப்போ படித்து தூங்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், டிசி ஆக்டிவேட். ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவோம்ல. கிளிக் ஃபோட்டோ கிளிக் ஃபோட்டோ கிளிக் ஃபோட்டோ கிளிக் ஃபோட்டோ. இப்போ என்ன பண்ண? இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். இது லக்கியோ எதுக்கும் ஃபோட்டோ எடுத்துப்போம். லக்கி, இப்படி வீட்டுக்கு போ. சரி, ஓடிட்டு லக்கி. என்ன? ஐயோ பாடி. ஐயோ என்ன? ஐயோ, தமிழ் மேமோட ஸ்கூட்டி சவுண்டு. ஸோ ஐயோ, ஹயபுசா வேற பார்த்துட்டாங்களே. மச்சான் வாடா. இப்போ எங்கடா போவ? பின்னாடியே வாடா.
ஓகே அவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ கீழே விழுதுற. எப்பாடி எப்பா ஏறா நானும் குதிச்சு வந்துடுறேன். எனக்கு என் வண்டியை தவிர வர எந்த வண்டியும் ஓட்ட தெரியாது. ஓகே ஐயோ இது வேற. நீ வாடா மச்சான் வந்து உட்கார்றா. ஃபைனலி இந்த வீடியோட எண்டு கொண்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்சான் படிக்க வேண்டியது ஏன்டா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, சின்சான் கூட என்ன சொன்னால் படுற அவனுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு கைஸ் கேட்டான். ஆமாம் ஐயோ ஃப்ராங்க்லின் விட்டுட்டு வந்துட்டேன். அவன் கிடக்கிறான் விடுங்க. ஓகே ஆகிட்டு கொடு. ஓப்பா கைஸ் வந்துட்டோம். மணி ஓடுறா. இப்போ யார் வீட்டுக்கு போய் எது நம்ம ஃப்ரெண்டு வீடு? அது எல்லோ கலரில் கூரை போட்டிருக்குன்னா அதுக்குள்ளே போய் டக்குன்னு இருக்கணும். இல்லாட்டி நம்ம மேம் இப்போ ஸ்கூட்டியில் திருப்ப அவனை அடிச்சுட்டு வருவாங்க. அவன் நம்மளை போட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டு மேலே கூரை அப்படி இருக்காது. அதான் என் ஃப்ரெண்டு வீடு தான். ஐயோ நம்ம மேமரை ஹோப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மச்சான் நான் காப்பாத்துறா. ஓகேடா அந்த வீட்டை தேங்க்யூ. ஃப்ராங்க்லின் மாட்டினா அவ்வளோதான் கைஸ். பார்ட் 2ல் பார்க்கலாம். ஃப்ராங்க்லினை நம்ம காப்பாற்றுறோம். ஐயோ மேமு